சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 2வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 2வது பாடம். திருச்சிற்றம்பலம். புண்கட்டு தோலை புதுக்கி மயக்கம் உற கண்கட்டு வித்தை போல் காட்டுவாய், பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்ப பூரணத்தில் பூண அருள் தானுவே சொக்கநாதா. குரு முதல்வருக்கு சொக்கநாதர் தான் ஆன்மார்த்த மூர்த்தம். அதனால தான் இந்த நூல் முழுவதுமே அவருடைய ஆன்மார்த்த மூர்த்தமாக இருக்கக்கூடிய சொக்கநாதரை பார்த்து அருளி செய்திருக்கின்றார். அதனால தான் பாடல்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைவில் சொக்கநாதா சொக்கநாதா என்றே வருவதை நாம் பார்க்கின்றோம். இதில் பாருங்க, மிக அழகான ஒரு பாடல், நாம் எல்லாம் உள்வாங்க வேண்டிய ஒரு பாடல். அதாவது பெருமான் என்ன செய்கின்றார், புண் என்ற புண்ணால ஆன இந்த உடம்பு அதை கட்டுறாரு. இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் இல்லையா, இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சு, கையில் கல்ல அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த காயத்தை காற்றோட்டமாக வைக்காதீங்க, ஏன்னா ஏதாவது பூச்சியோ அல்லது கிருமிகளோ தாக்கும், குப்பை கூட அதை பாதிக்கலாம், அதனால் அதை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நாம் அதை பார்க்குறோம். ஒரு துணியோ ஏதாவது ஒன்று எடுத்து நமக்கு காயங்களை வெளியில் தெரியாத அளவுக்கு கட்டிடுறோம். இப்போ பெருமான் என்ன பண்ணுறாராம், இந்த உடம்பை கொடுக்குறாரு. அந்த உடம்பு எதனால் ஆனது அப்படின்னா புண். அந்த புண்ணை மறைக்கிறதுக்காக தோல் என்ற ஒன்றை வைத்து கட்டுகின்றார். பேண்டேஜ்னு மாற்றி நினச்சிக்கோங்களேன். இந்த தோல் ஒரு பேண்டேஜ் தானே, அதை வச்சு நம்மளுக்கு கட்டுறாரு. சரி, கட்டிடுறாரா? கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அந்த பேண்டேஜை பார்த்து மயங்கி நிற்கிறோம்ப்பா. வெளியில் கட்டுறாங்க, புண்ணு தெரியக்கூடாதுன்னு கட்டுறாங்க, அது அத்தனை அழகாக இருக்குது அப்படி. ஆனால் அதை கழட்டியாச்சுன்னா உள்ளே வெறும் புண் அப்படிங்கிறத நாம் உணரவே இல்லை. இந்த கண்கட்டு வித்தை என்று மிக அழகாக சொல்கின்றார். கண்கட்டு வித்தை தானே இது. ஏன்னா நம்ம வெளியில் பார்த்து மயங்கி நிற்கின்றோம், உள்ளே இருக்கிறது என்னன்னு கூட நாம் உணராமல், தெரிஞ்சாலும் உணராமல் இருக்கின்றோம் இல்லையா. அந்த கண்கட்டு வித்தையில இருந்து என்னை வெளியில் கொண்டு நிரந்தரமான இன்பமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவருளில் அழுந்தி இருக்கும்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல் இந்த பாடல். இதில் பாருங்க, மிக அழகான சொற்றொடர்கள் நாம் இங்கே பார்க்குறோம். இந்த உடலுக்கு காயம்னு ஒரு பொருள் ஒரு பெயரும் இருப்பது நமக்கு தெரியும். காயம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு தெரியும், அடிப்பட்ட புண் தான் காயம் என்று சொல்லப்படுவது. காயம்னு சொல்லிட்டு எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு புலம்பலாமா? காயம்னாலே வலி இருக்கத்தானே செய்யும். வலி இல்லை என்று சொன்னால்தான் நாம் அதிசயப்படணும். ஏன்னா அதுக்கு பேரே காயம். காயம் என்றாலே வலிக்கத்தான் செய்யும். வலின்னு வந்ததுன்னா சரி, என் காயம் சரியா இருக்கு அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். காயத்துல வலி இல்லை அப்படின்னா தான் ஏதோ ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இங்க புண், இந்த புண்ணை கட்டுகின்றார் பெருமான். எதை வைத்து கட்டுகின்றார் அப்படின்னா தோல் என்ற ஒன்றை வைத்து கட்டுகின்றார். அதை பார்த்து நாம் மயங்கி நிற்கின்றோம். நாம் எல்லாருமே சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் படிக்கிறோம். உண்மை விளக்கம் என்ற அடிப்படை நூல், அதை படிச்சுட்டு தான் அடுத்ததுக்கெல்லாம் போகணும்னே நாம் சொல்கிறோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 36 தத்துவங்கள், 60 தாத்துவீகங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். இதில் இந்த தோல் என்று சொல்லப்படுவது மண்ணின் கூறு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அதை நாம் உள்வாங்கியிருக்கிறோமா அப்படின்னா நீங்களே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய ஒரு அதாவது நம்மளையே நாம் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஒருத்தரை பார்த்து ஐயோ இவங்க அழகாக இருக்காங்களே, ஐயா இவங்க அசிங்கமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நாம் சொல்லிட்டோம்னா சைவ சித்தாந்தத்தை நாம் படிக்கிறோமே ஒழிய உள்வாங்கவில்லை என்று அர்த்தம். ஒருத்தர் பார்த்தா எப்படி இருந்தாலும் இது வெள்ளை மண், இது சிவப்பு மண், இது கருப்பு மண் அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா அப்போந்தான் நாம் சைவ சித்தாந்தர சாத்திர நூல்களை உள்வாங்கி இருக்கின்றோம். படிக்கிறது மட்டும் இல்லை, உள்வாங்கி இருக்கின்றோம் என்று பொருள். இன்னைக்கே நீங்கள் பாருங்களேன், மண் எத்தனை விதமாக இருக்கு இல்லையா. ஒன்றும் கிடையாது. ஆற்று மணல் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மிருதுவாக இருக்கும். திருச்செந்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா மண் செவந்த நிறத்தில் இருக்கும், சிகப்பு மண்ணில் இருக்கும். இந்தோனேசியா பக்கம்லாம் போனீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அந்த மண்ணெல்லாம். அதே மாதிரி புக்கெட் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல வெள்ளை வெளியேர்னு இருக்கும் அந்த மண். அப்போ எந்த மண்ணை வைத்து அந்த பேண்டேஜை பெருமான் தயாரிக்கின்றாரோ, இந்த தோல் என்றதை தயாரிக்கின்றாரோ, அந்த நிறத்தில் தானே இந்த உடம்பு இருக்கும்.
அப்போ அந்த உடலை பார்த்து மயங்குவதோ அல்லது அருவருப்பு படுவதோ சைவ சித்தாந்த சாத்திர நூல்களை நாம் உள்வாங்கவில்லை என்பது தானே பொருளாக வருது. அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. அதில் நாம் மயங்கி இருக்கிறோம் சாமி. நாங்கள்லாம் எதை பார்த்து மயங்கி இருக்கிறோம்? நீ வழியில் கட்டி இருக்கிறியே அந்த தோலை பார்த்து நாங்கள் மயங்கி இருக்கிறோம். நம்பி ஆரூரர் சொல்லுவார், மலக்குகைன்னு. இந்த உடம்பை மலக்குகை எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு குகைசாமி, இதுக்குள்ளே முழுக்கவே மலத்தை வச்சு அடைச்சி வச்சிருக்க, ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகான ஒரு தோலை வச்சு மூடி வச்சிருக்கிற அப்படின்னு நம்பி ஆரூரர் நமக்கு அவருடைய பதிகத்தில் சொல்கிறதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். இது ஒரு கண்கட்டு வித்தை. இந்த கண்கட்டு வித்தையிலேருந்து நாம் வெளியில் வரணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமான் கிட்ட சரணடைகிறத தவிர வேற ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. ஏன்னா மயக்கம் என்பது இந்த உயிருக்கே உரித்தான ஒன்று. அப்போ அதிலிருந்து நாம் வெளியில் வரணும்னா பெருமானோடைய அருள் நமக்கு வேண்டும். அதில் தான் பாருங்க அடுத்தது, பண்கட்டு பூணுவேன் தன்னை இன்ப பூரணத்தில். அதாவது அந்த மயங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு ஜாலம் தானே இது. அதில் நான் மயங்கி விடாமல் நீ என்ன தெரியுமா பண்ணணும் சாமி? பூரணனாக இருக்கக்கூடியவன். பூரணன் என்றால் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது பூரணத்துவம் நிறைந்தது. எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாது. ஒரே வட்டமாக சீராக இருக்கக்கூடியது. அதனால தான் பூரணன் என்று பெருமானுக்கு ஒரு பெயர். பெருமான் பூரணனாக இருக்கின்றான். என்னை பூரணத்துவம் நிறைந்தவனாக ஆக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் ஒரு பூரணன் அப்படிங்கிற குறிப்பு தான். அதுவும் எப்படிப்பட்ட பூரணன் தெரியுமா? இன்ப பூரணம். துன்பம் என்பதே இல்லாமல் முழுக்க முழுக்க இன்பம் மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய பூரணன் அவன் எனக்கு இந்த இன்பத்தை அணிவதற்காக அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மிக அழகாக, அதுவும் எப்படி நிலையானவன் நம்ம சிவபெருமான் தானும் நிலையாக இருக்கக்கூடியவன் நம் சிவபெருமான் என்னை நிலையான இன்பம் எது என்று காட்டி அதில் நிறுத்த வைக்கக்கூடியவனும் சிவபெருமான். அதனாலதான் இங்க அழகாக தானுவே சொக்கநாதா என்ற ஒரு குறிப்பு. ஏன்னா யார் நிலையாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நமக்கு நிலையானது என்னதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி நிலையானது இது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையானவன் பூரணத்துவம் எது என்று என்னை பூரணத்தில் ஆக்கக்கூடிய பூரணன். அப்படிப்பட்டவனால் தான் என் மயக்கத்தை நீக்க முடியும். சொக்கநாதா என்னை இதில் இருந்து வெளியில் கொண்டு வா என்று மிக அழகாக இந்த பாடலை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இதுல பாருங்க, மயக்கம் என்ற ஒரு குறிப்பு சொல்லுவதனால அந்த இடத்துல மருள், பண்கட்டு பூணுவேன் தன்னை என்பது தெருள், அருள் என்பது நமக்கு தெரியும் சக்தி, சொக்கநாதா என்பது பொருள். நாம பிறவிக்கு வந்துட்டோம். அந்த பிறவிக்கு வந்தது எந்த ஒரு நிலை அப்படின்னா ஒரு மருள் என்ற ஒரு, அதாவது இருள் நிலை தான். நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மலைமறைப்பில், ஆணவ மலைமறைப்பில் இருக்கும்போது அது இருள். அந்த இருள்ல இருந்து நம்மை பிறவி என்ற மருளில் கொண்டு பெருமான் போடுகின்றார். தனுகரண போன போகம் கொடுக்கும்போது நம்மை மருள் என்ற ஒரு நிலையில் போடுகின்றார். அந்த மருள் என்ற நிலையில் இருந்து லேசா நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நம்ம கையில கொடுத்து படிச்சுட்டு உள்வாங்கு என்று நமக்கு தெருளை கொடுக்கின்றார் பெருமான். கொஞ்சம் தெளிவு நமக்கு ஏற்படும். அந்த தெளிவு ஏற்படதான் அருள் நம்மிடம் வரும். அருள் எதற்காக வர வேண்டும் என்றால் உண்மையான பொருள் என்பதை நமக்கு காட்டுவதற்காக அருள் வர வேண்டும். அந்த ஒரு குறிப்பு தான் இந்த இரண்டாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். இந்த உடல் நிலை இல்லாதது, இந்த மனம் நிலை இல்லாதது, தாத்துவீகங்கள் எதுவுமே நிலை இல்லாதது. இது எல்லாம் நிலை இல்லாதது என்பதை நிலையானவனாக இருக்கக்கூடிய, தானுவாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் நமக்கும் காட்டி அருள் செய்ய வேண்டும் என்று சொக்கநாத பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இரண்டாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.